என்ன லீலா இன்னமா எடுத்து வச்சிட்டு இருக்க? என்னங்க புரியாம பேசுறீங்க? குழந்தைங்க 1க்கு 2 இருக்கு. அதுங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா? போற இடத்துல அது இல்ல இது இல்லன்னு முடிச்சிட்டா இருக்க முடியும்? டைம் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே மாணிக்கம் வில்லங்கமானவன். லேட்டா போனா அப்புறம் என்னாலதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறான். மாணிக்க மாமா விலங்கத்துக்கு உங்க விலங்க என்ன குறைச்சலா? என்ன குறை சொல்ல முன்னால இருக்க முடியாது. உங்க வீட்டாளுகளை கண்டாவே எனக்கு அலர்ஜி. எப்ப எந்த நேரத்துல சண்டை இழுப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதனாலதான் யோசிக்கிறேன். ஹலோ லீலா, அப்பா பேசுறேன். சொல்லுங்கப்பா. இதோ நாங்க கிளம்பிட்டோம். கொஞ்சம் இருமா. ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. என்னப்பா? உனக்கு தான் தனத்தை பத்தி தெரியுமில்ல, அது முரண்டு பட்டது. அது சரவ வீட்டுக்கு வந்து ஏறாதான். அங்க வந்துதான் வேன்ல ஏறணும்னா நான் வரவே இல்லைன்னு சொல்லி பிடிச்சு. என்னப்பா இது? தனோக்கா அவங்க வீட்டுக்குள்ள எதுக்கு வரணும்? நேரா வேன்ல வந்து ஏறிக்க வேண்டியதானே? எல்லாம் சொல்லியாச்சு. கேக்குறவளா தானே? அதுக்காகத்தான் நான் வேற ஒரு யோசனை பண்ணிருக்கிறேன். என்னப்பா? உன் மேல பழிய போட்டு நான் ஏற்பாட்டை மாத்திரதா இருக்கிறேன். நான் சொல்லுவேன், லீலா பாவம் கை குழந்தைய வச்சுட்டு சரவ வீட்டுக்கு அங்கேயும் அலைய முடியாது. அதனால அவ சௌரியத்துக்காக வேன் லீலா வீட்டுல இருந்து கிளம்பும், எல்லாம் அங்க வந்து சொல்லி தனத்தையும் கூட்டி வந்துறேன். அப்படியாப்பா? ரெடியா இருங்க, நாங்க அங்க வந்துடுறேன். சரிங்கப்பா. என் பொழப்ப பாரு, இதுக்காகலாம் நாடகம் ஆட வேண்டியிருக்குது. என்னப்பா பண்றது? வர வர தனோக்கா எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்போம். இதுக்காக தானே தேவிப்பட்டினம் போறோம். எல்லாரும் போய் இனிமே நல்லா இருக்கட்டும் ஆண்டவன் வேண்டிட்டு வருவோம். சரிப்பா, நாங்களும் கிட்டத்தட்ட கிளம்பிட்டோம். நீங்க வந்துருங்க. வச்சிடுறோம்மா. சரிப்பா. என்ன லீலா, என்னது, என்ன பிரச்சனை? இல்ல தனோக்கா. என்ன சொல்றாங்க தனோக்கா? மாணிக்க மாமா வீட்டுக்கு போய் தானே வேன்ல கிளம்புறதா இருந்தது. தனோக்கா அங்க வரமாட்டாங்களா? அப்புறம் என்ன, வேன் நம்ம வீட்டுக்கு வருதான், தனோக்கா இங்க வந்து ஏறிக்கிறாங்களா? தேவையில்லாம பிரச்சனை. என்னங்க சிரிக்கிறீங்க? வண்டி ஏறதுக்கு முன்னாடி பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சா? என்ன உங்களுக்கு நக்கல தெரியுதா? ஆரம்பமே அமக்கலமா இருக்கு. என்ன போ என்ன நடக்குமோன்னு நினைச்சு பார்த்தேன். நீங்க ஒன்னும் நினைச்சு பார்க்க வேண்டாம், போய் கிளம்புற வழியை பாருங்க. வண்டிலாம் வந்தாச்சு போல இருக்கு. அக்கா வா விஜி. வாங்க கோபி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? வாங்க. வாமா, வாங்க உட்காருங்க. எப்படி இருக்க? நட்ராஜ் உள்ள இருக்கா? வாமா விஜி. அத்தை. பாப்பா கோபி. வாங்க. வா விஜி. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? செக்கப்புக்கெல்லாம் போறியா? அதெல்லாம் இவர் கரெக்டா கூட்டிட்டு போறாரு அத்தை. அவ அப்படி எப்படின்னு இருந்தாலும் நீதான்ப்பா அவளை பாத்துக்கணும். அடிக்கடி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். பிரசவங்கிறது பொண்ணுக்கு மறுபிறவி மாதிரி. அதெல்லாம் கரெக்டா பாத்துக்கிறேம்மா. சரோ, வாங்க மாமா. வந்துட்டீங்களா? சம்பந்தி. ரெடியா கிளம்பலாமா? கிளம்பலாம் சம்பந்தி. கிளம்புன லேட் ஆகுது. என்ன மாமா ரொம்ப களைப்பா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அலைச்சல் தான். சாப்பிட்டீங்களா சம்பந்தி? ஆகட்டும், போற வழியில சாப்பிடுவோம். இதுக்கு மேல எப்ப சாப்பிடுவீங்க? போமா, போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வை. அதுக்கு இல்லம்மா, நேரம் ஆகுது, கிளம்புங்க, வழியில சாப்பிட்டுக்குவோம். அதெல்லாம் இல்ல, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கிளம்புறோம். போமா, போய் எடுத்துட்டு வா போ. சரி சம்பந்தி, நீங்க கையெழும்பிட்டு வாங்க. எங்க போசனே தனன் இல்ல? அவங்க ரவி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஓ, கடை யார் பாத்துக்குவா? செல்வம் பாத்துப்பா. அப்ப ஒரு ஊருக்கு வரலையா? இல்ல, கடையில யாராவது இருந்தாங்க. நல்லா உங்க கார்மெண்ட்ஸ் யார் பாத்துப்பாங்க? சிவராம் மாமாவும் அண்ணன் தான் பாத்துக்கணும். ஃபுல்லா கைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாப்போம். எப்படியோ மாமா நம்ம எல்லாரையும் கூட்டு போறதுனால ஒரு 3 நாள் லீவு கிடைச்சிருக்கு. புது இடத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். சரோ, நீ தள்ளுமா, நான் போடுறேன். அட என்னப்பா, நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல, நாங்க சாப்பிட்டோம். அதெல்லாம் இல்லப்பா, நீங்களும் வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு தடவை தானே சாப்பிட முடியும். வயித்துல இடம் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க உட்கார்ந்து சாப்பிடல, எனக்கு கெட்ட கோவம் வர. வந்து ஐயோ, உட்காருங்க. இப்பவே எடுத்து வைங்க. என்ன வேணாலும் சாப்பிடுறேன். எவ்வளவு நாளும் வைங்க. சரோ, 2 பிளேட் எடுத்துட்டு வா, போமா. உட்காருமா. மாப்பிள்ள, என் ஊரு ஜோசின்னு சொன்னது சரிதான். என்ன? தேவிப்பட்டினத்துக்கு போனா எல்லாருமே சந்தோஷமா திரும்புவேன்னு சொன்னாரு. போனன்னு நினைச்சு புறப்படும் போதே எல்லாருக்கும் இவ்வளவு சந்தோஷம். அந்த இடத்துக்கு அவ்வளவு சக்தி போல இருக்குது. போயிட்டு வந்துட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நல்ல காரியம் தான், போயிட்டு வந்துருவோம். என்ன சாரா? செல்ல குட்டிக்கு புது ட்ரெஸ் போட்டாச்சா? செல்லம்மா நானும் டாடா போறோம். லீலா,
எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டியாமா? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு மாமா. வேன் வந்த உடனே புறப்பட வேண்டியதா. சரி. நீ ரெடி ஆயிட்ட, இன்னும் உங்க அக்காவை காணாமே. அதாங்க எனக்கும் டென்ஷனா இருக்கு. வேன் வரதுக்குள்ள வந்துரும்னு பார்த்தா இன்னும் காணோம். 2 குழந்தைய வச்சுட்டு நீயே ரெடி ஆயிட்ட, அவங்களுக்கு என்ன சட்டுப்பட்டு ரெடி ஆகி வர வேண்டியதானே? உங்க வீட்டு ஆளுங்களை சொன்னா ஒத்துக்க மாட்டியே. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ அதுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவீங்களே. ஒரு இடத்துக்கு போகணும்னா டைமுக்கு ரெடி ஆகி வரணும்ல. நாம ரெடியா இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்டா அனாவசியமா பேசிட்டு இருக்க? புறப்பட இடத்துல கம்முனுறேன். வேன் வந்துருச்சு. மாணிக்கம், எதுக்கு எல்லாரும் இறங்கிக்கிட்டு? அவங்களாம் வந்தா அப்படியே கிளம்பலாம். நீ போய் உட்காரு. வாங்க வாலில வாங்க மாப்பிள. பணம் பையலாமா சீக்கிரம் ஏறு. பரவாயில்ல மாமா, நானே எடுத்து வச்சிருக்கேன். வாங்க அத்தை. தனம் போஸ் வந்தாச்சா? இன்னும் வரலப்பா. அவங்களதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னுமா வரல? ஆமாப்பா. ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது கூடவா இப்படி லேட் பண்ணுவாங்க? இல்லைங்க, வழியில ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு. எதுக்கு சம்பந்தி இப்படி மூடி மறைக்கிறீங்க? அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பா. கை பொண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? இல்லைங்க, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, வந்துகிட்டே இருப்பாங்க. சம்பந்தி ஆட்டோ வந்துருச்சு பாருங்க வந்துட்டேன். அப்படியே நிறுத்து, அப்படியே நிறுத்து, அப்படியே நிறுத்து, அப்படியே நிறுத்து. பார்த்து மெதுவா இறங்குங்க. ஆமா ஆமா வா, மெதுவா பார்த்து இறங்கு. சீக்கிரம் சீக்கிரம். லேட் ஆயிடுச்சா? வா பவானி, இந்த அந்த குழந்தை எப்படி? மெதுவா. சரி சரி, இப்ப நம்ம கிளம்புறோம். வாங்க. நீங்க வரலன்னு தான் வருத்தம். பரவாயில்ல, எனக்கும் சேர்த்து வெட்டிட்டு வந்துருங்க. அவசியம் பாருங்க. டிரைவர் தம்பி, உங்க பேர் என்னங்க? நம்மள பல பேருக்கு இந்த கொடுப்பனை இருந்தா நல்லா இருக்கும். என்னங்க பேச முடியாதுன்னு சொல்றீங்க? பேச முடியாதுன்னு தானே சொன்னேன். லீலா, பார்க்க முடியாதுன்னு நான் சொன்னேன். கரெக்டா ஓட்டுவாரு. என்னது 2 பேரும் நீட்டின கையை இழுத்துக்கிட்டீங்க? யார ஒருத்தர் தூக்குங்கம்மா. என்ன தனண்ணி, கை நீட்டிட்டு கை எடுத்துட்டீங்க? ஏன் என் குழந்தை உங்களுக்கு பிடிக்காத? குழந்தைனா யாருக்கு தான் பிடிக்காது? முதல்ல உங்க குழந்தை உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. அக்கா சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன இல்லாததையா சொல்லிட்டேன்? அதுக்காக எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் பேசணுமா? இதுக்குதான் நான் சொன்னேன் நான் வரமாட்டேன்னு. பாத்தீங்களா, நான் சொல்ற மாதிரி தான் நடக்குது. எல்லாரும் என்ன குத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாம என்ன விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ என்னக்கா? நீ வந்தது தப்பு இல்லடி, உன் பேச்சு தான் தப்பு. ஏன் சார் உங்க அக்கா தனத்துக்கு என்ன மட்டும்தான் ஆகாதுன்னு நினைச்சேன். பாரபட்சம் இல்லாம எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் நல்ல பேர் எடுத்துக்கிட்டா. சார், நான் தான் சக்தி. சக்தி சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல? சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அதான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க சக்தி. நாளைக்கு காலையில அம்மாவை கோயில் கூட்டிட்டு போயிட்டு வரணும். ஆபீஸ்க்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 1 hour பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வாங்க சக்தி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றது, வீட்ல எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. சரி, கடையில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன், உங்க போன் வந்துச்சு. ஹோட்டல் சாப்பாடா? எப்படி இருக்கு? ஓகேவா? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? திறந்த உடனே ஒரு வாடை வீசிச்சு பாருங்க. பல நாள் மூட்டையில் அடைக்கப்பட்ட காய்கறி மாதிரி. ஐயோ, அப்புறம் ஏன் சார் அதை சாப்பிடுறீங்க? வேற வழி இல்லாத குத்தத்துக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். சார், எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வேளை சாப்பிடுங்கன்னு எவ்வளவு வாட்டி உங்ககிட்ட கேட்டேன். நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க.
இந்த மாதிரி டயத்துலயாவது வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம்ல. அது எப்படி சக்தி? முன்கூட்டியே சொல்லிட்டு வரணும். அப்பதான் ஸ்பெஷலா தான் சமைச்சு வைப்பீங்க. சொல்லாம எப்படி சமைச்சு வைப்பீங்க? சார் இப்ப வந்தா கூட உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட் ரெடி. சும்மா சொன்ன, ஒரு நாள் கட்டாயம் வரேன். அம்மா கூட சொன்னாங்க சார், நீங்க ஒரு நாள் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். கரெக்ட்டுங்க. நீங்களும் ரொம்ப நாளா கூப்பிட்டு தான் இருக்கீங்க. எங்க வர முடியுது? நீங்க தான் பாக்குறீங்களா, ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் இதுக்குன்னு டைம் ஒதுக்கிட்டு பிளான் பண்ணிட்டு வரணும். வரேன், கண்டிப்பா வரேன். ஓகே சார். குட் நைட் சார். குட் நைட். ரூபாங்க. சரிங்களா? சரிங்க. காலையில பூஜை முடிஞ்சதுமே கிளம்பி போடுறோம். சரிங்க. வேற எது வேணாலும் தயங்காம கேளுங்க. ஆகட்டுங்க. ஆமா, சாப்பிட்டீங்களா? சரிங்க, உள்ள வாங்க. மாப்பிள்ள வாங்க மாமா. சம்பந்திமா, எப்படி தங்கறதுக்கு இந்த இடம் சௌரியமா இருக்குதா? அதெல்லாம் ஏன் சம்பந்தி, இத்தனை பேர் வந்திருக்கோம், தங்குற இடம் எப்படி இருக்கணும்? இத போய் பிடிச்சிருக்கீங்க? அம்மா, இது ரொம்ப சின்ன ஊரு. நம்ம சௌரியத்துக்கு லாட்ஜ் எல்லாம் இல்ல. ஏதோ கிடைச்ச இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். வீட்டை என்ன விலைக்கா வாங்க போறோம்? தூங்கி எந்திரிக்கிறதுக்கு தான். இருந்தாலும் வீடுன்னா வசதியா காத்தோட்டமா இருக்க வேண்டாமா? வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதுமே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. என் பேத்தி இருக்காளே, காத்து இல்லைன்னா தூங்கவே மாட்டா. பாவம் பச்சை பிள்ளை இல்ல, ஓன்னு அழுதுருவா. இன்னைக்கு எல்லாருக்கும் சிவராத்திரி தான். ஒரு நிமிஷம். வீட்டுக்காரையா, வாங்கய்யா, சொல்லுங்க. சின்ன குழந்தை பாவம் காத்து இல்லாம தூங்க மாட்டேங்குது. உங்ககிட்ட டேபிள் ஃபேன் இருக்குமா? டேபிள் ஃபேனா? இருங்க ஒரு நிமிஷம். ஐயா இந்தாங்க. இது போதும் ஐயா, ரொம்ப நன்றி. அதுக்கு என்னய்யா? இருக்கட்டும், நான் பாத்து. காத்து வருதாமா? ஒண்ணு இல்லாததுக்கு இது பரவாயில்ல. வீட்டுக்காரையா, சொல்லுங்கய்யா. கஷ்டம் கொடுக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபேன் ஏற்பாடு பண்ண முடியுமா? ஐயோ இல்லைங்களா. கைவிஸ் தெரியாது இருக்குமா? இருங்கய்யா, பாத்துன்னு. இது போதுங்களா? இது போதும். லீலா, இந்தா இதால விசிறு. என்கிட்ட கொடுங்கப்பா. கேளீல, பொண்ணுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. உங்க அப்பாவுக்கு இங்க கொண்டாந்து ஃபேன் கொடுக்குறேன்னு தோணல பாரு. இந்த விசிறி வச்சுட்டு யார் வெடி வெடி தூங்காம விசிறிட்டு இருக்கிறது? இல்ல இந்த குழந்தைங்க தான் எப்படி தூங்கும்? என்ன திடீர்னு பாசம் அப்படியே பொங்கி வழியுது? குழந்தைங்க 2 பாவம் இல்லையா? அடேங்க அப்பா, பச்சை பிள்ளைங்க மேல அப்படியே பெருசா அக்கறை. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். குழந்தைங்களுக்கு விசிறியாவது வாங்கி கொடுக்கணும்னு அவருக்கு தோணுச்சு. உங்களுக்கு இது தோணுச்சா? விசிறி எங்க இருக்குன்னு எனக்கு போதும், பேசாதீங்க. பிடிச்சிருக்கா? என்ன விஜய், இடம்லாம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு? எனக்கு டபுள் ஓகே. எனக்கு இந்த லாட்ஜ் எல்லாம் ஒத்து வராது. இது அப்படியே நம்ம வீடு மாதிரியே இருக்கா, அதனால பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. தூக்கி போட்டு இவ்வளவு தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன் பின்னங்க தூங்க போற நேரத்துல கொஞ்சிட்டு இருக்கீங்க? அது பார்த்தது கத்த ஆரம்பிச்சிடும். எது? வேற யாரு? தனாக்காவை தான் சொல்றேன். அது ஒரு குரங்கு. எந்த நேரத்துல என்ன பேசணும்னே தெரியாது. அதுக்குதான் சொல்றேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஏன் விஜய், குழந்தைய கொஞ்சம் போய் குரங்கு அதுன்னு சொல்றியே, நல்லாவா இருக்கு? விஜய், என்ன வார்த்தை பேசுற? அவதான் ஒரு லூசு. அவளுக்கு சாம குரங்கு இருங்கன்னு பேசிட்டு இருக்க. சரி, இந்நேரம் அவ காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்க.
வெளியில கடை வரைக்கும் போறேன். உனக்கு ஏதாவது வேணாங்கிற? வாசனனுக்கும் பயம் இருக்கு. எங்கடா கிளம்பிட்டேன்? கடை வரையிலும் போயிட்டு வந்துடுறேன். சரி. சரோ, எல்லாருக்கும் சூடா பால் வாங்கிட்டு வந்து பாரு. ஏமாமா இதெல்லாம் போய் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? அதனால என்ன, பரவாயில்ல. அப்பா கொடுங்க, நான் ஊத்தி கொடுக்குறேன். அப்பா கஷ்டப்படுறத பார்த்தா பொண்ணுக்கு பொறுக்குமா என்ன? ஓ அழகு இந்தாங்க அத்தை. ஏன் சம்பந்தி, இந்த ஊர்ல ஒவ்வொன்றுத்துக்கும் நாம தான் ஓடணும் போல இருக்கு. பேசாம ராமநாதபுரத்துல ஏதாவது ஒரு லாட்ஜில் தங்கி இருக்கலாம். பால் பரவாயில்லையாமா? எதுவும் இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரைங்கிற மாதிரி சூடா இருக்கு, வெள்ளையா இருக்கு. பால் நினைச்சுக்கிட்டு குடிச்சுக்க வேண்டியதுதான். லேட் ஆகுது. பால் சாப்பிட்டு எல்லாம் சீக்கிரம் படுத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு போய் பரிகார பூஜை எல்லாம் பண்ணிடலாம். என்னடா இது, இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆபீஸ் திறக்கவே இல்ல? என்னாச்சு உங்களுக்கு? இதை மட்டும் நம்ம ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தா என்ன திட்டி இருப்பாங்க? அதானே, எதுவுமே அவங்க செஞ்சா தப்பு கிடையாது. அதே நம்ம தப்பு பண்ணா கொலை குத்தா மாதிரி. ஓனரை விடுறா, இந்த சக்தி பொண்ணு இதையும் காணோம். அதான் எனக்கு ஒண்ணும் புரியாம இருக்கு. இதோ வருது பார், சிவி சிங்காரிச்சி மகாராணி மாதிரி. அது இஷ்டம் போல. என்ன 2 பேரும் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இன்னும் ஆபீஸ் திறக்கல? நல்ல கதையா இருக்குமா? நாங்க உங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்களை கேக்குறீங்களா? புரியலையே, என்ன கேட்க வரீங்க? கடை திறக்கிறதுக்கு ஒண்ணு செல்வம் சார் வரணும், இல்லாட்டி நீங்களாவது வரணும். அதை விட்டுட்டு எங்களை கேட்டா எப்படி? செல்வம் சார் இன்னும் வரலையா? யாருமே இன்னும் வரல. நானும் இவனு தான் வாசல்ல உட்காந்து காவல் காத்துட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப லேட்டா வரீங்க. மணி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்களா? நான் லேட்டா வருவேன்னு நேத்தே செல்வம் சார் கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டேன். அவர் ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. என்னாச்சு அவருக்கு? எப்பவும் கரெக்டா வந்துருவாரே. சேகர், நீங்க உடனே செல்வம் சாருக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு விசாரிங்க. சரிங்கம்மா. சீக்கிரம் போங்க. என்னமாச்சு? ஆளோடுக்கு வண்டி அனுப்புறோம், நீங்க இது வரைக்கும் வந்து சேரல. போன் பண்ணாக்கா பெல் அடிச்சுட்டே இருக்குது. என்னமாச்சு? சாரி சார், செல்வம் சார் இன்னும் வரல. அதான் ஆபீஸே இன்னும் திறக்கல. நீ சொல்லுவாமா, நான் எப்ப லோட் அனுப்புறது அது எப்ப போய் சேர்றது? எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா? திருப்பதி போகணும். அங்க இருந்து போன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சதுக்கு பணம் கட்டி இருக்கிறேன். ரிசிப்ட் வந்து சேரல. இப்ப அனுப்ப போறதுக்கு இன்வாய்ஸ் போடணும். கடை முடிச்சிருந்தா எப்படிமா? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செல்வம் சார் வரணும். சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. நீ சொல்லுவாமா, லேட்டா எனக்கு தானே நஷ்டம். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த மாதிரி நடந்ததில்ல. என்னாச்சுன்னு தெரியல. நீங்க கிளம்புங்க சார். நான் வந்த உடனே லாரி ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் அனுப்பிச்சு வைமா. என்னாச்சு? போன் பண்ணீங்களா? மணி அடிச்சுட்டே இருந்ததுமா, யாரும் போன் எடுக்கலமா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் எங்கே இருங்க. செல்வம் சார் வந்த உடனே வந்து போன கஸ்டமர் ஆபீஸ்க்கு லாரி அனுப்ப சொல்லுங்க. இன்வாய்ஸ் புக், ரெசிப்ட் புக் எல்லாம் டேபிள் மேல வச்சிருக்கேன். நான் இப்ப வந்துடுறேன். யாராவது கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லபடியா பேசி அனுப்புங்க. இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சரியா? சரிங்கம்மா. சிஸ்டர், எத்தனாவது பாட்டில்? 3வது பாட்டில். ஏன் இல்ல, எப்ப அனுப்புவீங்க? அனுப்புறதா? கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். ஈவினிங் டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாரு. அப்படியா? எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு.
எங்க லாரி ஆபீஸ் பூட்டி இருக்கு, சாவி எங்கிட்ட இருக்கு. அதை கொண்டு போய் யார்கிட்டயா பொறுப்பா கொடுத்துட்டு வந்துடணும். என்ன சார் விளையாடுறீங்களா? கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி வாந்தி பேதின்னு வந்து நிக்கிறீங்க. இந்த நிலைமையில உங்களை எப்படி அனுப்புறது? இந்த நிலைமையில ஏஞ்சி நடந்தீங்கன்னா மயக்கமாயி கீழே விழுந்துருவீங்க. அதனால உங்களை அனுப்ப முடியாது. டாக்டர் வந்து உங்களை பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அனுப்புவோம். அப்படி இல்ல சிஸ்டர், அங்க கஸ்டமர்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க, டிரைவர்ஸ் இருப்பாங்க, நிறைய வேலை இருக்கு. எதுவா இருந்தாலும் இப்ப நீங்க பெட்டை விட்டு இறங்க கூடாது. ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இந்த பாருங்க ஃபீவரா வேற இருக்கு. அப்படியா? சரி, நான் போலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? யாரையாவது அந்த பக்கம் போக சொல்லி ஆபீஸ் வாசல்ல யாராவது இருந்தாங்கன்னா அந்த சாவி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வர சொல்ல முடியுமா? அப்படியா? சரி பாக்குறேன். குமார், இங்க வா. டியூட்டி முடிஞ்சிருச்சுல்ல? முடிஞ்சிருச்சு. சரி வா. சார் எங்கேயோ போகணும்னு சொல்றாரு, கொஞ்சம் போயிட்டு வா. சரிங்க.